ஏங்க அததான் நானே பாத்துக்கிறேன்னு சொன்னேன்லங்க. நீ சொல்லுவ, ஆனா அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? டேய் ஏன்டா நீ வேற அடுத்த தடவை பிரச்சனை பண்ணா அப்பா பாத்துக்கிறேன்னு தானே சொன்னாரு. அம்மா அது அடுத்த தடவைக்குமா? இந்த தடவை பண்ணதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும்ல. ஏற்கனவே சண்டைக்கு பஞ்சம் இல்லை இங்க. இவனுக்கு கல்யாணம் வேற ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்பவும் சண்டை போடணுமாடா? அம்மா கேட்க வேண்டியதை எப்பவா இருந்தாலும் கேட்டுத்தானே ஆகணும். டேய் என்னடா நீ? மா செந்தில் சொல்றது சரிதாம்மா. டேய் நீ என்னையும் கூட்டு போய்க்கணும்டா, தனியா போயிருக்க கூடாது. இவன் அதுக்கு மேல. ஏங்க உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை என்கிட்டயே விட்டுருங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப ஏதாவது பண்ண போய் அந்த பிரச்சனை சால்வ் ஆகாதுங்க, இன்னும் பெருசுதான் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளீஸ்ங்க. இனியாவது கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய் இவன் கல்யாணம் வரைக்குமாவது கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்ல, அப்புறம் பாத்துக்கலாம்டா. டேய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், புரியுதா? சரிம்மா. எல்லாருக்கும் ஏன் தான் மூக்குக்கு மேல கோவம் வருதோ இந்த வீட்ல ஒன்றும் புரிய மாட்டேங்குது.